Good morning students. Welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 18 எரிடிட்டி அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நியூ சயின்ஸ் புக்கில் வந்து ஜெனட்டிக்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நியூ சயின்ஸ் புக்கில் வந்து ஜெனட்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. கண்டென்ட் உள்ளுக்குள்ள உள்ள கண்டென்ட் எல்லாமே சேம் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் மெண்டல்ஸ் லானா என்னன்றதை படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபீனோடைப்புக்கும் ஜீனோடைப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் டயப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிடுக்கும் டயப்ரிட் கிராஸுக்கும் உள்ள ப்ராசஸ் எப்படிலாம் நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். மோனோஹைப்ரிட் கிராஸ்னால் சிங்கிள் கேரக்டர், டயஹைப்ரிட் கிராஸ்னால் டபுள் கேரக்டரை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கிராஸ் பண்ணி சொல்கிறது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் குரோமோசோம் டிஎன்ஏ ஜீன். குரோமோசோம் டிஎன்ஏ ஜீனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். குரோமோசோம்னா என்ன சொல்லுவாங்க? கேரியர் ஆஃப் ஜீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ளே எப்படின்னா டிஎன்ஏ வந்து க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏக்குள்ளே ஜீன் வந்து செக்மெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஜீன் தான் பொறுத்து தான் நம்மளோட ஃபீனோடைபிக் கேரக்டர் வந்து வெளிப்படும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் குரோமோசோம் டிஎன்ஏ ஜீன் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபை த குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரை பொறுத்து அந்த குரோமோசோம் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்றதையும் படிப்போம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கப்புறம் மியூட்டேஷனில் குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன்னா மாறுபடுறது. ஓகே, அந்த ஜீன் ஸ்ட்ரக்சர் மாறுபடுறது, அதுதான் வந்து மியூட்டேஷன் சொல்லுவாங்க. சடன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் என்விரான்மெண்டல் இல்லை ஃபிசிக்கல் கெமிக்கல் ஏஜென்ட் மூலிமா அந்த ஸ்ட்ரக்சரோ குரோமோசோம் நம்பரோ சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தான் வந்து மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு டிசீஸ் மட்டும் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் லைக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூனிவர்சல் ஃபினாமினன் ஆஃப் லைஃப் அஸ் அ லிவிங் பீயிங் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த ஓன் கைண்ட். என்னன்னா ஆஃப்ஸ்ப்ரிங்கை சொல்கிறதால பிகாஸ் லைக்னு சொல்லுவாங்க. ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. எது மூலமா? ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலமா. அதுதான் சொல்கிறாங்க லிவிங் பீயிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த ஓன் கைண்ட். கலர் ஆஃப் ஐ, கலர் ஆஃப் ஏர், ஷேப் ஆஃப் நோஸ், டைப் ஆஃப் ஏர் லோப் எக்ஸெட்ரா ஆர் இன்ஹெரிட்டபிள் ட்ரைட்ஸுன்றதை சொல்கிறாங்க. இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹெரிட்டபிள். நம்ம வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பேரண்ட் பொறுத்து, மதர் அண்ட் ஃபாதர் பொறுத்து கலர் ஆஃப் ஐ வரும். அதே மாதிரி ஹேர் கலர், நோஸோட ஷேப்பு, ஏர் லூப், இதெல்லாமே வந்து இன்ஹெரிட்டபிள் ட்ரைட்ஸ்ன்றாங்க. ட்ரைட்ஸ்னால் கேரக்டர்னு சொல்கிறது. ஹேவ் யூ எவர் ஒண்டர் ஹவு டு வி இன்ஹெரிட் ட்ரைட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் அவர் ஃபாதர் அண்ட் மதர்? உங்களுக்கு தெரியுமா எப்படி வந்து ஃபாதர் மதர்லேருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வருதுன்றதை சொல்கிறாங்க, கேட்குறாங்க. சம் ஆஃப் அவர் கேரக்டர்ஸ் மைட் ஹவ் பீன் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். சில கேரக்டர்ஸ் வந்துன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து கூட இன்ஹெரிட்டட் ஆகலாம். இன்ஹெரிட்டட்லாம் பரம்பரையாக வரதுன்றதை சொல்கிறாங்க. ஹவு டு வி இன்ஹெரிட் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர்? எப்படி இந்த கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு அதர் ஜென்ரேஷனுக்கு எப்படி கேரக்டர் இன்ஹெரிட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜீன் வி இன்ஹெரிட் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ். இது எதனால தான்? மெயினாக ஜீன் மூலியமாக தான் கேரக்டரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஃப்ரம் இன்ஹெரிட்டட்னா பரம்பரையாக. These genes are responsible for physical outlook and biological function. Physical appearance-க்கும் நம்ம உள்ளக்குள்ள உள்ள biological function-க்கும் மெயினாக ஜீன்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம்ன்றதை சொல்கிறாங்க. The branch of biology that deals with the gene, genetic variation and heredity of living organism is called the genetics. ஒரு பயாலஜி ஒரு பிரான்ச்சை சொல்கிறாங்க. அதில் வந்துன்னா ஜெனட்டிக்ஸ்னால் என்னென்னா ஜீனை பற்றி இப்போ சொல்கிறது, அதுக்கப்புறம் அதோட வேரியேஷன், அதுக்கப்புறம் ஹெரிடிட்டி, இதெல்லாமே சொல்கிறதா என்ன சொல்கிறாங்க? ஜெனட்டிக்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெரிடிட்டி இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஹெரிடிட்டின்றதை சொல்கிறாங்க, ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறாங்க. வைல் வேரியேஷன் ரெஃபர்ஸ் டு டிஃபரன்ஸ் சோன் பை த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசஸ் அண்ட் ஆல்சோ பை த ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த சேம் பேரண்ட். வேரியேஷன் உண்டாகும். ஓகேவா? பேரண்ட் மதர் இப்போ வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே ஒன்றா இருக்காங்களா? அங்கே இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஃபிங்கர் வந்து நீளமாக இருக்கலாம், சில பேர் குட்டையாக இருப்பாங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை பொறுத்து ஒரு
குழந்தை வந்து ஹைட்டாக இருக்கும், ஒரு குழந்தை வந்து ஷார்ட்டாக இருக்கும். இல்லைனா 2 பேருமே மீடியமாக இருப்பாங்க. இப்போ மதர் அண்ட் ஃபாதர் மீடியமாக இருந்தாங்கன்னா 2 பேருமே மீடியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கேரக்டர் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேரியேஷன்றதை சொல்கிறது. ஆல் தீஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி டியூ டு குரோமோசோம். இது எல்லாமே மெயினாக குரோமோசோமால தான். Now let's see what chromosomes are, how they are composed with DNA that forms the genetic material. குரோமோசோம்னா என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி டிஎன்ஏவோட கம்போஸ்டு இதெல்லாம் என்னென்னன்றத பார்க்கணும். தட் ஃபார்ம் த ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரீகர் ஜோஹன் மெண்டல், இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. மெண்டல்ன்றதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. மெண்டல் 1822 to 1884 வாஸ் அ ஆஸ்ட்ரியன் மாங்க் who discovered the basic principle of heredity through his experiment. ஃபஸ்ட்டு மெண்டல் தான் ஹெரிடிட்டின்றதை ப்ரூவ் பண்ணார். அதோட பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாது அவங்களோட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு. அது எந்த எக்ஸ்பிரிமெண்ட்? எக்ஸ்பிரிமெண்ட் வாஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ். இதுதான் அவரோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் மெயினான ஃபவுண்டேஷன்றதை சொல்கிறாங்க. He was born in 1822 to a family of farmers in the Silesian of Czechoslovakia. அவர் வந்து 1822 பார்ன் பண்ணார். அவங்க வந்து ஃபார்மர்ஸ், விவசாயிங்க. அவங்க வந்து எங்கன்னா சிசோஸ்லோவாக்கியா அந்த பிளேஸில் வந்து பிறந்தார். ஆஃப்டர் ஃபினிஷிங் இஸ் ஹை ஸ்கூல், அவர் படிப்பு முடிஞ்சோடனே அட் த ஏஜ் ஆஃப் 18 அப்போ என்டர் த அகஸ்டியனை மொனாஸ்ட்ரி அட் த பிரன் அட் த ப்ரீஸ்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாதிரியார். ஓகே, துறவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் வந்து என்ட்ரி ஆனார் 18 ஏஜுக்கு. From there he went to the University of Vienna for training in physics, mathematics and natural science. அதுக்கப்புறம் வெய்னான்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் எல்லாமே படித்தார். அதுக்கப்புறம் மெண்டல் ரிட்டர்ன் டு த மொனாஸ்ட்ரி இன் 1854. மொனாஸ்ட்ரி துறவி மடத்துக்கு வந்து 1854. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணார் அஸ் அ ப்ரீஸ்ட் அண்ட் டீச் இன் ஹை ஸ்கூல். வெயினால் போய் படித்து அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கூலில் வந்து டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. இன் இஸ் லெஷர் டைம், அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்டார்டட் இஸ் ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் த கார்டன் பீ பிளான்ட். ஒரு பீ பிளான்ட்டை எடுத்து அவர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். எப்போ? லெசர் டைமில். கண்டக்டட் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இன் த மொனாஸ்ட்ரி ஃபார் அபவுட் 9 years ஃப்ரம் 1856 to 1865. 9 yearsஆக அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணார்னா எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார் ஃபார் அபவுட் 9 years. அப்போ எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது he had worked on nearly 10,000 pea plants of 34 different varieties. 34 different varieties வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு 10,000 pea plantsல. மெண்டல் noted that they differ from one another in many ways. எல்லாமே வந்து ஒன்றை விட ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறையா இல்லை செஞ்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் thus Mendel had chosen 7 pairs of contrasting character for his study. அவரோட ஸ்டடிக்கு 7 பேர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து அவர் சூஸ் பண்ணார். ஓகே, கான்ட்ராஸ்டிங்னா கொஞ்சம் மாறினது. அதில் என்னென்ன கேரக்டர் வந்து யூஸ் பண்ணார்? கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் பீ பிளான் யூஸ் பை மெண்டல் என்னென்ன கேரக்டர் வந்து யூஸ் பண்ணாருன்றது. ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி டாமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர். டாமினன்ட் கேரக்டரில் ஷீடோட ஷேப் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து டாமினன்ட்னா ரவுண்டாக இருக்கும், ரெசசிவ் விரிங்கிள். டாமினண்ட்டுக்கும் ரெசசிவ்க்கும் என்ன வித்தியாசம்னா டாமினன்ட்னா அது மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், ரெசசிவ் கேரக்டரை வந்து சப்ரெஸ் பண்ணி தடுத்துரும். அதை வந்து சொல்கிறது தான் டாமினன்ட்னா அது மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிறது டாமினன்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ரெசசிவ்னா அது மறைஞ்சிரும் ரெசசிவ் கேரக்டர். டாமினன்ட்டும் ரெசசிவ் இருந்தால் டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் வரும், அந்த மாதிரி சொல்கிறது. அதான் டாமினண்ட்டுக்கும் ரெசசிவ்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஷீட் ஷேப்பில் வந்து டாமினன்ட் கேரக்டர் ரவுண்டாக இருக்குது, ரெசசிவ் கேரக்டர் விரிங்கிள்டாக இருக்குது, சுருங்கி இருக்குன்றத சொல்கிறாங்க. ஷீட் கலர் டாமினன்ட் கேரக்டர் வந்து எல்லோவாக தான் இருக்கும், ரெசசிவ் கலர் கேரக்டர் வந்து க்ரீனாக. அதே மாதிரி ஷீட் கோட் கலர் வந்து ஷீடோட கோட் அவுட்டர் பார்ட் அது வந்து கலர்டாக இருக்குது டாமினன்ட் கேரக்டரில். ரெசசிவ் கேரக்டர் பார்க்கும்போது அது ஒயிட்டாக இருக்குது. பார்ட் ஷேப்னால் உள்ளக்க வந்து பீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பீன்ஸை சுற்றி ஒரு ஷேப் மாதிரி இருக்கும்ல. இப்போ வந்து பட்டாணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளக்குள்ளே இருக்கும், வெளியே உள்ளதாக சொல்லுவாங்க. அந்த வெளியே உள்ளது தான் பாடுன்னு சொல்லுவாங்க. அது இன்ஃப்ளேட்டடாக இருக்குது, வலுவலுன்னு இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரிக்ட்னா கொஞ்சம் சுருங்கி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட் கலர் வந்து க்ரீன் கலராக இருக்குது, அதோட கலர் பார்ட் ஷேப்பாக க்ரீன். அதுக்கு தான் டாமினன்ட் கேரக்டர். ரெசசிவ் கேரக்டர் எல்லோ கலர். ஃப்ளவர் பொசிஷன் ஆக்சிலரி
அதுக்கப்புறம் டெர்மினல் எண்டில் இருக்க ஆக்சல் கொஞ்சம் சைடு அந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி ஸ்டெம் லென்த் வந்து லாங்காக இருக்குது டாமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர் வந்து ஷார்ட்டாக இருக்குன்றத. இதுதான் வந்து 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அவர் சூஸ் பண்ணார். ஷீட் ஷேப், ஷீட் கலர், ஷீட் கோட் கலர், பார்ட் ஷேப், பார்ட் கலர், ஃப்ளவர் போர்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டெம் லென்த், இந்த மாதிரி 7 கேரக்டரை அவரை கிராஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ், எதனால் அவர் சக்ஸஸ் ஆனார். he chose a pea plant as it was advantages for experimental work in many experts. அவர் ஏன் வந்து பீ பிளான்ட்டை எடுத்து நிறையா வந்து அவருக்கு சக்ஸஸ் ஆச்சு எக்ஸ்பெரிமெண்டல் பிளான் பண்ண. ஏன் பீ பிளான்ட்டை எடுத்து அதில் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங், அது செல்ஃப் பாலினேட்டாகவே ஆகும். ஏன்னா செல்ஃப் பாலினேட்னா ஒரே சேம் பிளான்ட்குள்ளே போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் டு போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து செல்ஃப் பாலினேட்டிங் சொல்லுவாங்க. கிராஸ் பாலினேட்னா வேறு வெரைட்டிஸில் கிராஸ் பண்ணுறது. செல்ஃப் பாலினேஷன் ஒரே சேம் பிளான்ட்குள்ளேயே இது போலன் கிரெயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிளான்ட்டில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் இருக்கும், அதுதான் சொல்கிறேன். அதனால தான் என்னென்னா ஈஸியாக வந்து இது செல்ஃப் பாலினேட்டிங் இருக்கனால ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ரைஸ் பியூ ப்ரீடிங் இண்டிவிஜுவல். நிறையா பியூ ப்ரீடிங் நிறையா வந்து இண்டிவிஜுவலாக கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன், இதோட லைஃப் ஸ்பேன் கம்மி தான், ஆனால் இது வந்து ஆனுவல், வருஷம் ஆனுவல்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் பாசிபிள் டு ஃபாலோ செவரல் ஜென்ரேஷன், நிறையா ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட், செல்ஃப் பாலினேட் இல்லாமல் கிராஸ் பாலினேட்டும் பண்ணலான்றதை சொல்கிறாங்க. இட் ஹாஸ் டீப்லி டிஃபைன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், நிறையா கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இதில் இருக்குது, நம்ம வந்து கிராஸ் பண்ணால் கிடைக்கும்ன்றதை சொல்கிறாங்க. டீப்லி டிஃபைன். இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்ஷுவலாக 2 ஆர்கனுமே இருக்கிறது. ஓகேவா, அதுதான் வந்து பைசெக்ஷுவல்ன்றதை நம்ம சொல்லுவோம். பைசெக்ஷுவல்னால் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிறத பைசெக்ஷுவல்ன்றதை சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மோனோ ஹைப்ரிட் அண்ட் டயப்ரிட் கிராஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.